அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் மற்றவர்கள் என்னை என்ன நினைப்பார்களோ என்ன சொல்வார்களோ என்று எதற்கெடுத்தாலும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கவலைப்பட்டால் அதற்கான விளைவு எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதையும் யாரையும் அவ்வளவு எளிதாக நம்பக்கூடாது என்பதையும் எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். சரவணபுரம் என்ற அந்த ஊரில் குமரேசன் என்பவன் மனைவி மற்றும் தனது 2 பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்தான். அவன் விவசாயம் செய்து கொண்டும் மீதமுள்ள நேரத்தில் கிடைக்கும் வேலைகளை செய்து கொண்டும் தனது வாழ்க்கையை நடத்தி வந்தான். அவனிடம் சிறிது விவசாய நிலம் இருந்ததால் அதில் பயிர் செய்து ஓரளவிற்கு லாபம் பார்ப்பான் குமரேசன். குமரேசனின் குடும்பம் ஏழ்மை நிலையிலும் இல்லை, பணக்கார நிலைமையிலும் இல்லை, ஒரு நடுத்தரமான வசதியுடன் இருந்தது. குமரேசன் நல்ல உழைப்பாளி. அவனிடம் எந்தவித கெட்ட பழக்கங்களோ இல்லை. ஊரில் அவனுக்கு நல்ல பெயர்தான். குமரேசனும் தனது குடும்பத்தை எந்தவித குறையில்லாமல் பார்த்து வந்தான். ஆனால் அவனிடமும் ஒரு குறை இருந்தது. அவசியமில்லாத ஒரு பழக்கம் இருந்தது. அது என்னவென்றால், நான் இதை செய்தால், நான் இப்படி நடந்து கொண்டால் அவர் என்னை என்ன நினைப்பாரோ, இவர் என்னை என்ன நினைப்பாரோ, எனக்கு கெட்ட பெயர் வந்து விடுமோ, அவர் என்னிடம் கோபித்துக் கொள்வாரோ, என்னை தவறாக நினைத்து விடுவாரோ என்று குமரேசன் தான் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் தனது உறவினர்கள், நண்பர்கள், மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று தன்னை தப்பாக நினைத்துவிடக்கூடாது என்று பார்த்து பார்த்து யோசித்து செய்வான். ஆனால் குமரேசன் இவ்வாறு இருப்பது அவனது மனைவிக்கு சுத்தமாக பிடிக்காது. அவளும் குமரேசனிடம் எத்தனையோ முறை சொல்லி பார்த்து விட்டாள். ஏங்க இப்படி இருக்கிறீங்க? மற்றவங்க என்ன நினைச்சா உங்களுக்கு என்ன? மற்றவங்கள பற்றி நீங்கள் ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. நீங்கள் எந்த தவறும் செய்யறதில்ல, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் அடுத்தவங்கள பற்றி இவ்வளோ கவலைப்படுறீங்க என்று அவ்வப்போது கூறிக்கொண்டேதான் இருப்பாள். ஆனாலும் குமரேசன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தனது பழக்கத்தையும் மாற்றிக்கொள்ளவில்லை. அவனது நண்பர்களோ தெரிந்தவர்களோ அவனிடம் ஏதாவது உதவிகள் கேட்டால் முடிந்த அளவு செய்து விடுவான். ஒரு சில நேரம் ரொம்ப ரிஸ்க் எடுத்தும் அந்த உதவியை செய்து கொடுப்பான். சில உதவிகளை செய்ய முடியவில்லை என்றால் அதையே நினைத்து கொண்டு இருப்பான். ஐயையோ, அவன் அந்த வேலையை செய்ய சொன்னான், அந்த உதவி கேட்டான், என்னால் செய்ய முடியலையே, அவன் என்ன நினைப்பானோ, என்கிட்ட கோபித்து கொள்வானோ, நான் ஏதாவது உதவி கேட்டா அவன் செய்ய மாட்டானோ என்று புலம்புவான். அவன் அவ்வாறு இருந்தால் அவனது முகத்தை பார்த்தே அவனது மனைவி கண்டுபிடித்து விடுவாள். அவளும் அவனிடம் ஏங்க இதுக்கு போய் இவ்வளோ யோசிக்கிறீங்க என்று கூறுவாள். ஆனாலும் குமரேசனின் கவலை எண்ணம் சிறிது நேரம் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் சில பேர் அவனிடம் பணம் கடனாக கேட்டால் தன்னிடம் பணம் கையில் இருந்தால் எதுவும் யோசிக்காமல் சட்டென்று கொடுத்து விடுவான். ஒரு சில நேரம் பணம் இல்லை என்றால், பணம் இல்லை என்று சொன்னால் அவர் என்னை என்ன நினைப்பாரோ என்று நினைத்து அவனுக்கு தெரிந்த வேறு யாரிடமாவது பணம் வாங்கி அவர்களுக்கு கடனாக கொடுப்பான். இவ்வாறு குமரேசனிடம் பணம் கடனாக வாங்கும் ஒரு சிலர் பணத்தை திருப்பி கொடுத்து விடுவார்கள். ஒரு சிலர் ரொம்ப நாட்கள், மாதங்கள் கழித்து திருப்பி தருவார்கள். ஆனால் ஒரு சிலரோ பணத்தை திருப்பி தரவே மாட்டார்கள். குமரேசனும் அவர்களிடம் பணத்தை கேட்க மாட்டான். நான் எப்படி கேட்பது? அவர்களாகவே கொடுத்தால் பரவாயில்லை என்று சங்கடப்படுவான். நான் பணத்தை கேட்டால் என்னை தவறாக நினைத்து விடுவார்களோ என்று பயப்படுவான். இப்படியே அவனது வாழ்க்கையும் ஓடிக்கொண்டிருந்தது. அவனுக்கு சங்கர் என்ற நண்பன் ஒருவன் இருந்தான். குமரேசனும் சங்கரும் பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள், ஒரே ஊரை சேர்ந்தவர்கள். பள்ளி படிப்பை முடித்தவுடன் அவர்கள் இருவரும் பிரிந்து விட்டார்கள். அவ்வளவாக தொடர்போ நட்போ இல்லை. பிறகு இப்பொழுது சில மாதங்களாக இருவருக்கும் இடையே நட்பு ஏற்பட்டது, பழக்கம் ஏற்பட்டது. இருவரும் குடும்ப நண்பர்களாக மாறினார்கள். குமரேசனுக்கு தேவையான சில உதவிகளையும் சங்கர் செய்தான். இதனால் குமரேசன் சங்கரிடம் ரொம்ப நம்பிக்கையோடும் பிரியமுடனும் இருந்தான். சங்கரின் நட்பை விட்டுவிடக்கூடாது என்று நினைத்தான். ஒரு நாள் குமரேசனும் சங்கரும் சந்தித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்போது சங்கர் குமரேசனிடம், குமரேசா, இப்போது நான் சம்பாதிப்பது குடும்பத்தை நடத்த போதுமானதாக இல்லை, அதனால் நான் ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன்.
அதுக்கு பணம் கேட்டு பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருக்கேன். அவங்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டு 10 லட்சம் கடன் தாரேன்னு சொல்லிட்டாங்க. அந்த பணம் மட்டும் கிடைச்சா நான் தொழில் தொடங்கி அந்த வங்கி கடனையும் அடைச்சிடுவேன், மற்ற கடனையும் அடைச்சிடுவேன், நல்ல ஒரு நிலைமைக்கும் வந்துடுவேன். அந்த தொழில் நல்ல நிலைமைக்கு வரும்போது உனக்கும் நான் ஏதாவது வழி செய்வேன் என்று கூறினான். அதற்கு குமரேசனும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து, அப்படியா, பரவாயில்ல, நல்லது, சீக்கிரம் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கு என்று கூறினான். அதற்கு சங்கர், ஆனால் அதற்கு உன்னுடைய ஒரு உதவி தேவைப்படுகிறது என்று கூறினான். அதற்கு குமரேசனோ, என்ன உதவி சொல் என்று கூறினான். அதற்கு சங்கர், ஒன்றுமில்ல, பேங்கில் நான் வாங்குகிற லோனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடணுமா, யாராவது சொத்து வச்சிருக்கிறவங்க தான் போடணுமா, உங்ககிட்ட தான் விவசாய நிலம் இருக்குல்ல, அதனால் நீ ஜாமீன் கையெழுத்து போடலாம் என்று கூறினான். எனவே நீ இந்த ஒரு உதவியை மட்டும் செஞ்சிட்டா போதும், எல்லாம் நல்லதாக நடக்கும், நீ எதுக்கும் பயப்பட வேணாம், எப்படியும் நான் கடனை மாதம் மாதம் கட்டிடுவேன் என்று கூறினான். அதை கேட்டதும் குமரேசனுக்கு ஒருவித பயம் ஏற்பட்டது. ஜாமீன் கையெழுத்து போட்டால் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன செய்வது என்று யோசித்தான். ஆனாலும் நான் மறுத்தால் சங்கர் என்னை தவறாக நினைத்து விடுவானோ, நட்பு முறிந்து விடுமோ என்று பயந்தான், கவலைப்பட்டான். சேச்சே, எப்படியும் சங்கர் அந்த கடனை அடைச்சிடுவான், எதற்கும் பயப்பட தேவையில்லை, அவன் மேலே நம்பிக்கை இருக்கு, அவன் ரொம்ப நல்லவன் என்று நினைத்தான். பிறகு சங்கரிடம், சரி சங்கர், உனக்காக நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேன் என்று கூறிவிட்டு தன் வீட்டிற்கு சென்று மனைவியிடம் நடந்ததை கூறினான். அதற்கு அவளோ மிகவும் கோபப்பட்டு, என்னங்க நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே, ஜாமீன் கையெழுத்து போட்டால் அவங்க கடனை அடைக்கலைன்னா நம்ம தான் கட்டணும், அவங்க நம்ம கிட்ட தான் வருவாங்க, நம்மளே அந்த விவசாய நிலத்தை நம்பி தான் பிழைச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த நிலத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன செய்யறது என்று பயந்தவாறே கூறினாள். அதற்கு குமரேசன், அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, சங்கர் ரொம்ப நல்லவன், அவன் எப்படியும் கடனை அடைச்சிருவான், அவனுக்கு வேறு விதத்திலும் பணம் வரும்னு என்கிட்ட சொல்லியிருக்கான், நீ எதற்கும் பயப்படாத என்று கூறிவிட்டு சென்று விட்டான். பிறகு சில நாட்களில் குமரேசன் வங்கிக்கு சென்று ஜாமீன் கையெழுத்து போட்டான். சங்கரும் அந்த 10 லட்சத்தை பெற்றுக்கொண்டு அதில் பாதி பணத்தில் தொழில் தொடங்கினான். மீதமுள்ள பணத்தை தனது பழைய கடன்களை அடைத்தான். சங்கரும் தான் தொடங்கிய தொழிலில் வரும் வருமானத்தில் வங்கி கடனை சில மாதம் சரியாக கட்டி வந்தான். ஆனால் அவன் தொடங்கிய தொழில் சரியாக போகவில்லை. வருமானம் அவன் எதிர்பார்த்த அளவிற்கு வரவில்லை. மாதம் மாதம் அவன் கடன் கட்டுவதே சிரமமாகிவிட்டது. சில மாதங்கள் அவன் வாங்கிய பணத்தை கட்டவே இல்லை. வங்கியும் அவனிடம் பலமுறை கேட்டுவிட்டது. ஆனால் சங்கரோ கட்ட முடியாமல் தவித்தான். குமரேசனும் சங்கரும் சந்திக்கும் போதெல்லாம் தான் வங்கி கடனை தவறாமல் கட்டி வருகிறேன், இன்னும் சில மாதங்களில் கட்டி முடித்து விடுவேன் என்று பொய் கூறுவான். குமரேசனும், ஓ அப்படியா, பரவாயில்லை என்று கூறுவான். ஆனால் உண்மை நிலவரம் குமரேசனுக்கு தெரியாது. சில வாரங்களுக்கு பிறகு குமரேசனுக்கு ஒரு தபால் வந்தது. அதை பார்த்து பிரித்ததுமே குமரேசனுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. அந்த தபால் வங்கியிலிருந்து வந்துள்ளது. அதில் சங்கர் அவர் வாங்கிய கடனை மாதம் மாதமாக சரியாக கட்டவில்லை. வட்டியும் அதிகமாகிவிட்டது. சங்கரிடம் நிறைய தடவை கூறியாகிவிட்டது. இன்னும் ஒரு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்குள் மாத தவணைகளை சங்கர் கட்ட வேண்டும். இல்லை என்றால் அவருக்கு ஜாமீன் போட்ட தாங்கள்தான் பொறுப்பு. உங்களுடைய விவசாய நிலம் அந்த கடனுக்கு பதிலாக வங்கியின் மூலமாக ஜப்தி செய்யப்படும் என்று எழுதியிருந்தது. அந்த கடிதத்தை பார்த்த குமரேசனின் மனைவியோ, நான் தான் அப்பவே சொன்னனே, நீங்கள் கேட்டீங்களா, இப்போ பாருங்க என்ன ஆகப்போகுதோ என்று அழுது கதறினாள். குமரேசனோ என்ன செய்வதென்றே தெரியாமல் சங்கரை பார்க்க அவனது வீட்டிற்கு சென்றான். அங்கு மேலும் ஒரு அதிர்ச்சி. அங்கு சங்கரின் வீடு பூட்டி இருந்தது. உடனே அருகில் உள்ளவர்களிடம் விசாரித்தான். அதற்கு அவர்களோ, சங்கர் வீட்டை காலி செய்துவிட்டு குடும்பத்தோடு வேறு ஊருக்கு சென்று விட்டான். இந்த வீட்டிற்கு வாடகை கூட சில மாதங்களாக கொடுக்கவில்லை என்று இந்த வீட்டின் உரிமையாளர் கூறி புலம்பினார் என்று அவர்கள் கூறினார்கள். அதற்கு குமரேசன் மேலும் அதிர்ச்சி அடைந்து, எந்த ஊருக்கு சென்றான் தெரியுமா என்று கேட்டான். அதற்கு அவர்களோ தெரியாது என்று கூறினார்கள். அதை கேட்ட குமரேசனுக்கு
தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. மனதிலே அழுது புலம்பிக் கொண்டு வீடு திரும்பினான். மனைவியிடம் நடந்ததை கூறினான். அவளோ அழுது கதறினாள். 1 மாதம் கழித்து வங்கி ஊழியர்கள் குமரேசனின் நிலத்தை ஜப்தி செய்ய வந்துவிட்டார்கள். இந்த கதையில் வருவது போல மற்றவர்கள் என்னை என்ன நினைப்பார்களோ என்ன சொல்வார்களோ என்று எதற்கெடுத்தாலும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கவலைப்பட்டால் நம் வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. நண்பர்கள் என்னை தவறாக நினைத்து விடுவார்களோ, உறவினர்கள் என்னை ஒதுக்கி வைத்து விடுவார்களோ என்பதற்காக நமது தகுதியை மீறிய, நமது வலிமையை மீறிய உதவிகளையோ செயல்களையோ செய்ய வேண்டாம். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று சொல்வார்கள். ஆனாலும் சிறிது நாள் பழக்கத்திலேயே அவர்களின் பேச்சை பார்த்தோ முகத்தை பார்த்தோ இவர் மிகவும் நல்லவர் என்று முடிவு செய்து உங்கள் வலிமையை மீறிய பண உதவியையோ மற்ற உதவிகளையோ செய்யாமல் இருப்பதே மிகவும் நல்லது. இல்லை என்றால் பின்னாளில் வருத்தப்படப் போவது நீங்கள்தான். நம்மை சுற்றி உள்ள அனைவரும் நம்மை நல்லவராக நினைக்க வேண்டும் என்று ஒருபோதும் கவலைப்படவோ எண்ணவோ வேண்டாம். ஏனென்றால் நாம் மற்ற அனைவரையும் திருப்திப்படுத்த முடியாது. மற்ற அனைவருக்குமே நல்லவர்களாக நாம் இருக்க முடியாது. இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.